கடல் பாசியை வச்சு நம்ம ஒரு டிஷ் ரெடி பண்ணுவோம். வெயிலுக்கு இதமாக இருக்கும். இது சாப்பிட்டா வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா கடல் பாசி நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் சொல்லிட்டு ஊற வச்சிட்டேன். நானே பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டாச்சு. ரோஸ் மில்க்கு ஃப்ளேவர் தான் எடுத்து நான் சேர்த்துருக்கேன். கடல்பாசி வெந்தவுடனே ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டாச்சு. பால் நான் ஆடையை வடிகட்டவே இல்லை, அப்படியே ஊற்றிட்டேன். ஏன்னா ஆடை வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, குடலுக்கு நல்லது. சப்ஜா விதையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்ஜா விதையும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் ஆடையை நான் வடிகட்டலை. இப்போ ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா அது பால் ஆடை. அப்புறம் பார்த்திங்கன்னா அது சப்ஜா விதை. சில பேர் பால் ஆடையை வடிகட்டிட்டு ஊற்றுவாங்க. எனக்கு பால் ஆடை வடிகட்டி கீழே ஊற்ற இஷ்டம் இல்லை. அதனால் நான் அப்படியே ஊற்றிட்டேன். இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.